வணக்கம் என் இனிய உறவுகளே. இன்றைய குரலாக நான் உங்களுக்கு கூற இருப்பது வெறுவந்த செய்யாமை அதிகாரத்தின் 9வது குரல். செருவந்த பொழுது சிறை செய்ய வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும். செருவந்த போது சிறை செய்ய வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும். ஒரு ராஜா நாட்டின் பாதுகாப்பில் மிக முக்கியமான கவனத்தை கொண்டிருக்க வேண்டும். பகைவர்கள் வர்றாங்களா வரலையா இதெல்லாம் தேவையே இல்லை. எப்பொழுதுமே எச்சரிக்கை உணர்வோடு பாதுகாப்பு உணர்வோடு என்ன செய்யணும்? படைகளை பலப்படுத்தி வைக்க வேண்டும், தயார் நிலையில் வைக்க வேண்டும். என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நாட்டிற்கு அரண் அமைத்தல் முக்கியம். அரண் என்றால் பாதுகாப்பு, கோட்டை. அந்த அரண் நம்மளாம் எல்லை பாதுகாப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லை மிகவும் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். ஊடுருவல்கள் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். இப்போ சரியாக செங்கோலாட்சி செய்யாத மன்னன் நம்ம எப்படி இருப்பான்? அவனுக்கு அறிவே இருக்காது. அதனால் என்ன பண்ணுவான்? அதை பற்றியே சிந்திக்க மாட்டான். நம்மளுக்கு எதிரிகள் வருவார்கள், நாம் அதெல்லாம் முன்னெச்சரிக்கையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் மண்ணாங்கட்டியும் தெரியாது. என்ன பண்ணுவான் அவன்? அது பாட்டுக்கு பேசாமல் கூத்தடிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கும். அவ்வளோதான் செய்யும். நாடு நாசமாக போகும். ஆனால் இந்த மாதிரி செய்யாத மன்னன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல், பாதுகாப்பை பற்றி அச்சப்படாமல் அலட்சியமாக இருந்தால் அந்த அரசனுக்கு என்னைக்காவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொன்னாக்கா மிக விரைவில் அழிவுதான் ஏற்படும். போர் வருவதற்கு முன்பாகவே அரண்களை சீரமைத்து படை பலத்தை வலுப்படுத்தி வைத்தால் நாடு என்ன ஆகும்? காப்பாற்றப்படும் இல்லையா? அது காப்பாற்றும் ஒரு உணர்வு, மக்களை காப்பாற்றும் உணர்வு. அந்த ஒரு முறையான செயலை செய்யாமல் இருந்தால் சண்டை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? போர் நடக்கும் காலத்தில் பயந்து அவனே செத்து போயிடுவான். ஏன்? ஏற்பாடுகளே ஒன்றுமே இல்லையே. யார் வேணாலும் உள்ளே வரலாம், யார் வேணாலும் வெளியில் போகலான்னு சொன்னாக்கா பாதுகாப்பற்ற சூழலில் அவனுக்கே பயம் வந்துடும். ஏன்னா திடீர்னு ஒரு படை வேகமாக வந்தால் என்ன வரும்? அப்படியே சந்தோஷமாக நிற்பான். அச்சப்பட்டு அவனே இறந்து போவான். ஆக அப்படி ஒரு செயலை அவன் செய்யக்கூடாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுத்து இருக்க வேண்டும் என்பதை சிறப்பாக வலியுறுத்துகிறது இந்த குரல். நன்றி. நாளை அடுத்த குரலில் நாம் மீண்டும் இணையலாம்.